ஓகே. நாங்கள் அடுத்த கேள்வியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது உண்மையாக ஒரு சிம்பிளான கேள்வி தான். 3 பாட்டு இருக்குது. முதலாவது பாட்டு நாங்கள் பார்ப்போம். எனக்கு ஏ அப்படிங்கிற ஒரு தாயம் ஒன்று தந்திருக்கிறாங்க. ஏங்கிற தாயம் எதுக்கு சமனாக இருக்குதாம்? -4 -6 3 5. அதே மாதிரி எனக்கு ஒரு எக்ஸுங்கிற தாயம் தந்திருக்கிறாங்க. -1 1. அதே மாதிரி எனக்கு வைங்கிற தாயம் எனக்கு தந்திருக்கிறாங்க. -2 1. எனக்கொள்ளும் a into x சமன் lambda into x ஆகவும் a into y சமன் mu into y ஆகவும் இருக்கத்தக்கதாக lambda 2 ஆகிய மெய் மாறிலிகள், lambdaவும் mu மாறிலிகள், நம்பர்ஸ், தாயங்கள் இல்லை, lambda mu ஆகிய மாறிலிகளை காண்க. சிம்பிள். பார்ப்போம். முதலாவது a into xங்கிற தாயத்தை எழுதுவோம். a into xங்கிற தாயம்னு சொன்னால் என்ன? -4 -6 3 5 இன்ட்டு எக்ஸுங்கிற தாயம் -1 1. பெருக்குங்க. ரெண்டு தாயங்களை பெருக்கிறது எப்படி? சிம்பிள். என்ன செய்வீங்க? இவரையும் இவரையும் பெருக்கிறது. பிறகு என்ன செய்வீங்க? இவரையும் இவரையும் பெருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். அப்போ உங்களுக்கு வரப்போகுது -4 இன்ட்டு -1 4 -6 இன்ட்டு 1 அப்போ -6. இவரையும் இவரையும் பெருக்கியாச்சு. பிறகு என்ன செய்வீங்க? இவரையும் இவரையும் பெருக்குவீங்க. -3 5. சுருக்கினா உங்களுக்கு என்ன வரப்போகுது? சுருக்கினால் -2 2. நான் இதுல என்ன செய்கிறேன்? 2 நான் வெளியெடுக்கிறேன். 2 நான் வெளியெடுத்தால் -1 1. இது யார்? இதுதான் எக்ஸ். அப்போ a இன்ட்டு எக்ஸுங்கிற தாயம் எனக்கு 2 மடங்கு எக்ஸுங்கிற தாயத்துக்கே சமனாக இருக்கு. அப்படியாக இருந்தால் லெம்டா உங்களுக்கு என்னவாக இருக்கும்? லெம்டா சமன் 2. இதே வேலையை அடுத்தும் செய்யுங்க. அடுத்து செஞ்சா என்ன வர போகுது? a இன்ட்டு வைங்கிற தாயத்தை எழுத சொல்றாங்க. a இன்ட்டு வைங்கிற தாயம்னு சொன்னால் -4 -6 3 5 இன்ட்டு வைங்கிற தாயம் -2 1. பெருக்குங்க. பெருக்கினா உங்களுக்கு வரும் -4 இன்ட்டு -2 8 -6 -6 ப்ளஸ் சைன். சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது -2 சாரி -2 -1. நான் இதுல என்ன செய்கிறேன்? ஒரு -1 நான் வெளியெடுக்கிறேன். -1 நான் வெளியெடுத்தா எனக்கு என்ன வரப்போகுது? -2 இதுதான் யார்? y. அப்போ a இன்ட்டு வைங்கிற தாயம் உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குதுன்னு சொன்னால் -1 இன்ட்டு வைங்கிற தாயமாக இருக்கு. அப்படியாக இருந்தால் மியூ சமன் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? -1 இருக்கும். சிம்பிள். இவ்வளவு தான் விஷயம். பிறகு கிடைக்கிறாங்க P அப்படிங்கிற ஒரு தாயம் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த தாயம் தந்திருந்தால் P இன்வர்ஸுங்கிற தாயத்தையும் ஏபிங்கிற தாயத்தையும் ஃபர்ஸ்டா காணட்டாம். ஓகே. P இன்வர்ஸுங்கிற தாயத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு தெரியும். P அப்படிங்கிற தாயம் தந்திருக்காங்கன்னு சொன்னால் Pங்கிற தாயத்தோட P இன்வர்ஸுங்கிற தாயத்தை பெருக்குனா எனக்கு அலகு தாயம் I வரும். அலகு தாயம் I வரும். நான் என்ன செய்கிறேன்? எனக்கு அவங்க Pங்கிற தாயம் எனக்கு தந்திருக்கிறாங்க. -1 1 -1 1 2 சாரி -2 1. நான் என்ன செய்கிறேன்? P இன்வர்ஸுங்கிற தாயத்தை நான் எடுக்கிறேன். இது ஒரு 2 தர 2 தாயம் பார்த்தா P இன்வர்ஸ் ஒரு 2 தர 2 தாயமாக தான் இருக்கும். அப்போ ஏபி சிடின்னு சொல்லி நாங்கள் எடுப்போம். எனக்கு தெரியும் P இன்ட்டு P இன்வர்ஸ் அப்படிங்கிறது I. அவன் நான் போடுறேன் Pங்கிற தாயம் -1 -2 1 1 இன்ட்டு P இன்வர்ஸுங்கிற தாயம் ABCD. நான் இந்த ABCD 4 பேரையும் தான் கண்டுபிடிக்கிறேன். இவங்க 2 பேரையும் பெருக்கி வர தாயம் எனக்கு என்ன இருக்க போகுது? அலகு தாயம் ஐயாக இருக்க போகுது. இவரை பெருக்குங்க. பெருக்கினா என்ன வர போகுது? இவரையும் இவரையும் பெருக்கணும்.
அடுத்து இவரையும் இவரையும் பெருக்கணும். அப்போ -a -2c. இவரையும் இவரையும் பெருக்கினால் -b -2d. அடுத்து என்ன செய்வீங்க? இவரையும் இவரையும் பெருக்கணும், இவரையும் இவரையும் பெருக்கணும். பெருக்கினால் a சக c, இவரையும் இவரையும் பெருக்கினால் b சக d. இந்த தாயம் வந்து உங்களுக்கு சமனா இருக்க போகுது 1 0 0 1. ஒத்த உறுப்புகளை சமப்படுத்துவோம். சமப்படுத்தினால் இவரையும் இவரையும் சமப்படுத்தினால் உங்களுக்கு வரப்போகுது -a -2c வந்து 1. இவரையும் இவரையும் சமப்படுத்தினால் a சக c சமன் 0. இது நான் வந்து சமன்பாடு 1, இது சமன்பாடு 2. 1ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னால் -aயும் aயும் கேன்சல். -2cயும் cயும் -c சமன் 1. அப்படியாக இருந்தால் c சமன் -1ஆக இருக்கும். c சமன் -1ன்னு சொன்னால் இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் a சமன் உங்களுக்கு 1ஆக இருக்கும். அதே மாதிரி இவரையும் இவரையும் சமப்படுத்துங்க, இவரையும் இவரையும் சமப்படுத்தினீங்கன்னு சொன்னால் -b -2d சமன் 0. அதே மாதிரி b சக d சமன் 1. இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் bயும் -bயும் கேன்சல். அப்போ -d சமன் 1. அப்போ d சமன் -1. d சமன் -1 கொண்டாந்து இங்கே போட்டிங்கன்னு சொன்னால் b சமன் 2ன்னு சொல்லி வரப்போகுது. அப்போ உங்களுக்கு a வந்து தெரியும் 1, b வந்து தெரியும் 2, c வந்து தெரியும் 1, d வந்து தெரியும் -1. அப்போ உங்களுக்கு P இன்வெர்ஸுங்கிற தாயம் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் P இன்வெர்ஸ் சமன் ABCD A B C D. இவங்க 4 பேர்த்தையும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்போ வரப்போகுது 1 2 1 -1. சிம்பிளான கேள்வி. ஓகே, P இன்வெர்ஸை காண சொல்கிறாங்க. பிறகு சொல்கிறாங்க A இன்ட்டு Pங்கிற தாயத்தையும் கண்டுபிடிக்கட்டான். A இன்ட்டு Pங்கிற தாயம், A இன்ட்டு Pங்கிற தாயம் எனக்கு ஏங்கிற தாயம் வந்து தெரியும் -4 -6 3 5. -4 -6 3 5. சரிதானே? -4 -6 3 5. யா, Pங்கிற தாயம் -1 -2 1 1. -1 -2 1 1. பெருக்குங்க, பழமையான பெருக்கல். இவரையும் இவரையும் பெருக்குவோம். அப்போ -4 இன்ட்டு -1 4, -6 இன்ட்டு 1 -6. அடுத்து இவரையும் இவரையும் பெருக்குவோம். -4 இன்ட்டு -2 8 -6. இவரையும் இவரையும் பெருக்குவோம். -3 சக 5. இவரையும் இவரையும் பெருக்குவோம். -6 சக 5. பெருக்கினால் என்ன வர போகுது? 4ல் 6 போச்சுன்னு சொன்னால் சய 2. இங்கே ஒரு 8ல் 6 போச்சுனால் 2. இங்கேயும் 2. சய 6ல் 5 போச்சுன்னா எவ்வளவு? சய 1. ஏபிங்கிற தாயத்தை கண்டுபிடிச்சாச்சு. பிறகு சொல்கிறாங்க கண்டு P இன்வெர்ஸ் இன்ட்டு ஏபிங்கிற தாயம் வந்து டிங்கிற தாயம்னு சொல்லி காட்டட்டாம். இங்கே டி வந்து 2 -1. ஓகே, 2 -1. ஓகே, இங்கே பாருங்க, எனக்கு P இன்வெர்ஸ் இன்ட்டு ஏபிங்கிற தாயம், P இன்வெர்ஸ் இன்ட்டு ஏபிங்கிற தாயம். அப்போ P இன்வெர்ஸ்ங்கிற தாயம் நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 1 2 1 -1 இன்ட்டு ஏபிங்கிற தாயத்துக்காக நான் இவரை கொண்டாந்து பிரதியேன் -2 2 2 -1. பெருக்கினால் உங்களுக்கு என்ன வரப்போகுது? இவரையும் இவரையும் பெருக்கணும். -2 + 4 -2
சக 4. இவரையும் பெருக்கணும் 2 மைனஸ் 2. அப்போ 2 மைனஸ், இவரையும் பெருக்கணும் -2 -2 -2. சத்தனை நான் போடுறது சாரி, இது வந்து ப்ளஸ் ஒன்று, ஏன்னா பி இன்வெர்ஸில் வந்து இட்ஸில் -2. இவரையும் பெருக்கணும் 2 ப்ளஸ் 1. சரியா நான் போடுறது இதுவாக காட்ட சொல்கிறாங்க. 0 வருதுன்னா ஏதோ மிஸ்டேக் விட்டுருக்கிறோமே. பி இன்வெர்ஸ் வந்து சாரி, சி வந்து -1. என்ன இங்கே நிற்கல, சி வந்து -1, சி வந்து -1. ரைட். அப்போ உங்களுக்கு வரும் பெருக்கினால் இவரையும் பெருக்கணும். அப்போ -2 சக 4 -2 சக 4. இவரையும் பெருக்கணும் +2 -2. 2 -2. இவரையும் பெருக்கணும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 2 -2. இவரையும் பெருக்கணும் -2 + 1 -2 + 1. சுருக்குங்க. சுருக்கினால் உங்களுக்கு வரப்போகுது 2 0 0 -1. சிம்பிள். இவ்வளவுதான் கேள்வி. ஓகே, இது பெரிய கேள்வி இல்லையே, இது சிம்பிளான கேள்வி தானே. இதில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. நான் வந்து இதை ரொம்ப டீட்டெயிலாக கதைக்கலை. நீங்கள் மேபி நீங்கள் உங்களுக்கு டைம் எடுக்குமா இருந்தால் நீங்கள் இதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டாக லெம்டாவையும் மியூவையும் கண்டுபிடிச்சிங்க. என்ன லெம்டாவுண்ட பெருமானம் என்ன வந்துச்சு? லெம்டாவுண்ட பெருமானம் 2 வந்துச்சு. மியூண்ட பெருமானம் என்ன வந்துச்சு? மியூண்ட பெருமானம் -1 வந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கேயும் 2 -1 இருக்குது. அடுத்தது இந்த பீங்கிற தாயத்தை பாருங்க. பீங்கிற தாயம் ஒரு ஸ்பெஷலான தாயம். பீங்கிற தாயம் ஒரு ஸ்பெஷலான தாயம். என்ன ஸ்பெஷலான தாயம்? இந்த தாயம் வந்து என்ன? இந்த தாயம் வந்து என்ன? எக்ஸுங்கிற தாயம். இந்த தாயம் வந்து என்ன? வைங்கிற தாயம். பீங்கிற தாயம் வந்து உண்மையா எனக்கு எக்ஸ் வைங்கிற தாயம். ஏற்றுக்கொள்றீங்களா? இது உண்மையாக சிம்பிளான கேள்வி இல்லை. நாங்கள் இதுக்குள்ளே இந்த தாயம் கேள்வியை வந்து நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகணும்னு சொன்னால் இதுக்கு அழகான விஷயங்கள் இருக்குது. மேபி நம்மளோட ஏழோட சிலபஸ் நாங்கள் கதைக்க தேவையில்லை. ஆனாலும் இது பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் போய் பார்ப்பீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் நமக்கு அந்த அளவுக்கு ஏழவில்லை இல்லை. ரைட். ஓகே, நான் மேபி ஃபியூச்சரில் டைம் கிடைக்குமா தான் நான் இது சம்மந்தமான விஷயங்களை நான் கதைக்கிறேன். ஓகே, அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாக இருந்தால் இது சம்மந்தமான விஷயங்களும் கற்று வெடிப்பா. ஓகே, நீங்கள் இது சம்மந்தமாக படிக்கணுமா இருந்தால் லீனியர் அல்ஜிப்ராவில் போய் நீங்கள் தேர்னிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதில் நம்ம தாயங்கள் சம்மந்தமான நிறைய விஷயங்களை கதைப்போம். இது உண்மையாக இல்லாமல் வெக்டர்ஸ் தான் இதுக்குள்ளே இருக்கிறது. அப்போ ஒரு ஓகே, நான் டீட்டெயிலாக அதுக்குள்ளே கதைக்க போகலை. ரைட், அடுத்த விஷயத்துக்குள்ளே வா. பி பாட்டுக்கு வரும். பி பாட்டில் என்ன கதைக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆகன் வரிபடத்தில் புள்ளி ஏ ஆனது சிக்கலின் ஏ வகை குறிக்கின்றது. ஓகே, நாங்கள் குயிக்காக ஒரு ஆகன் வரிபடத்தை போட்டு அந்த சிக்கலினை குறிப்போம். எனக்கு இது இந்த கற்பனை அச்சு, இது இந்த மெய்யச்சு. ஓகே, இது இந்த 0, இது இந்த மெய்யச்சு ரியல் பார்ட் ஆஃப் இசட், இது இந்த கற்பனை அச்சு சிக்கல் என்ற இமேஜரி பார்ட். முதலாவது சொல்றாங்க ஏங்கிற புள்ளி குறிக்கிற சிக்கலின் வந்து என்னவாம் 2 + i. அப்போ எக்ஸில் 2 அலகு, வையில் 1 அலகு சம்திங் இங்கே இருக்கிறதாக எடுக்கும் ஏ.
ஏ வந்து 2,1 ஏ வந்து 2,1 ஓகே இதுதான் ஓஏ ஏங்கிற புள்ளி. அப்போ சிக்கல் என்னன்னு சொல்லும்போது இதுதான் சிக்கல் வெக்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே ரைட். பிறகு சொல்றாங்க புள்ளி பி ஆனது ஓபிங்கிற சிக்கல் எண் வந்து 2 மடங்கு ஓஏ ஆகவும் கோணம் ஏஓபி சமன் π/4 ஓகே. இப்போ எனக்கு வந்து ஓபிங்கிற ஒரு கோடு இருக்க போகுது. ஓகே ஓபிங்கிற ஒரு கோடு இருக்க போகுது. அந்த கோட்டு துண்டத்தின் நீளம் வந்து ஓஏங்கிற கோட்டு துண்டத்தின் நீளத்தின் 2 மடங்காம். அப்போ இந்த அளவு நீளம் எக்ஸ் ஆக இருந்தால் இது 2x ஆக இருக்க போகுது. அடுத்து சொல்றாங்க கோணம் ஏஓபிங்கிறது 45 பாகையாம் π/4. அப்போ 2 சான்ஸ் இருக்கு. எப்படி இருக்கு? இது ஓ இது ஏன்னு சொன்னால் எனக்கு பி அப்படிங்கிறது இங்கேயும் இருந்திருக்கலாம். இதுவும் எனக்கு 45 பாகை இருந்திருக்கலாம். அல்லது இது ஏ இது ஓன்னு சொன்னால் இது பியாக இருந்து இந்த கோணம் 45 பாகம் இருக்கலாம். எனக்கு தெரியாது. நாங்க பார்ப்போம் இதை பத்தி எதுவும் சொல்றாங்களா. இங்கு ஓ ஆனது உற்பத்தி ஆகும். ஏஓபி ஆனது ஓஏயிலிருந்து அவங்க திசையை சொல்றாங்க, இடஞ்சொலியை அளக்குறாங்களாம். அப்போ ஓஏங்கிற கோட்டில இருந்து இடஞ்சொலியாகன்னு சொன்னால் என்டி கிளாக்வைஸ் இடஞ்சொலியாக 45 பாகையில பி இருக்க போகுது. இப்போ எனக்கு எப்படி படம் வரும்னு சொன்னால் எனக்கு பிங்கிறது ஓபி அப்படிங்கிறது சம்திங் எனக்கு இப்படி இருக்க போகுது. அந்த கூட்டு இந்த 2 மடங்கு நீளம். அதே சமயம் இந்த கோணம் வந்து எனக்கு 45 பாகை. இந்த கோணம் வந்து எனக்கு 45 பாகை. இது வந்து எனக்கு பி அப்படிங்கிற பாயிண்டாக இருக்கும். ரைட். இது π/4. இது π/4. ஓகே. புள்ளி பீனால் வகை குறிக்கப்படும் சிக்கல் எண்ணை காண்க. அவங்க வந்து இந்த சிக்கல் என்ன கேட்கிறான், எப்படி செய்யலாம். சிம்பிள். நான் இந்த கேள்வி எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. எனக்கு இசட் ஏங்கிற சிக்கல்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். எனக்கு ZA இந்த பருமனை நான் ஒரு R1ன்னு சொல்லி எடுத்தால் இங்க பாருங்க, நான் இந்த கோணத்தை வந்து நான் ஒரு θ1ன்னு சொல்லியும் இந்த கோணத்தை வந்து ஒரு θ1னும் இந்த OAங்கிற நீளத்தை நான் ஒரு R1னும் எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த முழு கோணத்தை வந்து நான் ஒரு θ2னும் இந்த கோட்டு துண்டத்தின் நீளத்தை நான் ஒரு R2னும் எடுக்கிறேன். அப்படி எடுத்தால் எனக்கு ZAங்கிற சிக்கல் என்ன நான் எப்படி எழுதலாம்? ZAங்கிற சிக்கல் எண் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு R1 டைம்ஸ் cos θ1 plus I times sin θ2. I times sin θ2. Sorry, sin θ1. ஓகே. அடுத்து நான் ZBங்கிற சிக்கல் என்ன நான் எழுதுறேன். ZBங்கிற சிக்கல் உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்? R2 into cos θ2 plus I into sin θ2. இப்போ நான் யோசிக்கிறேன், இது முழுசும் θ2 இது θ1ன்னு சொன்னால் இந்த π/4 அப்படிங்கிறது எதுக்கு சமனாக இருக்கும்? θ2 மைனஸ் θ1. இப்போ நான் யோசிக்கிறேன், எப்படியாவது எனக்கு இந்த θ2 மைனஸ் θ1 உருவாக்க இயலுமான்னு சொல்லி. அப்போதான் எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா வருதுன்னு சொன்னால் யோசிங்க, 2 சிக்கல் எண்கள் பெருக்கப்படும் போது Z1 into Z2ன்னு சொன்னால் 2 சிக்கல் எண்கள் பெருக்கப்படும் போது அதன் வீசல் என்ன செய்யும்? கூட்டுப்படும். θ1 சக θ2 மடக்கை மாதிரி. அதே 2 சிக்கல் எண்கள் பிரிபடும் போது அதன் வீசல் வந்து என்ன செய்யும்? கழிபடும். θ1 மைனஸ் θ2. இந்த டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண போறேன். அப்போ நான் θ2 மைனஸ் θ1 உருவாக்குறதுக்காக வேண்டி ZBயை நான் ZAயால பிரிக்கிறேன். பிரிச்சா என்ன வரும்? ZBக்கு கீழே ZA அப்படிங்கிறது R1 சாரி R2
2க்கு கீழே R1 இன்ட்டு இதை இதால் பிரிச்சிங்கன்னு சொன்னால் வீசல கழிப்பட்டு எழுதலாம். அப்போ cos θ2 minus θ1 plus I into sin θ2 minus θ1. இங்கே பாருங்க R2ங்கிறது R1 2 மடங்கு. அப்போ இதை சுருக்குனீங்கன்னு சொன்னால் 2 times θ2 minus θ1ங்கிறது π/4. அப்போ cos π/4 plus I into sin π/4. சிம்பிள், கணக்கு முடிஞ்சு போச்சு. இவரை குறுக்க பொறுக்கினீங்கன்னு சொன்னால் செட்பிங்கிற சிக்கலன் வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்க போகுது? 2 மடங்கு செட்டே. செட்டேங்கிறது என்ன? செட்டேங்கிறது 2 plus I. 2 plus I into cos π/4 1/2 sin π/4 1/2 அந்த √2 நான் வெளியே ஓகே அப்படியே போடுவோம். 1/2 plus 1/2 into I. இந்த √2 வெளியேற்றி இதால் சுருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் √2 times 2 plus I into 1 plus I. உள்ள பெருக்குங்க. உள்ள பெருக்கினா உங்களுக்கு என்ன வரப்போகுது? √2 times 2 சக 2i சக 2i சக I சக I வர்க்கம் அவ -1 வரப்போகுது. √2 times 2ல் 1 போச்சுன்னு சொன்னால் 1 சக 3i. இதுதான் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது? செட் பிங்கிற சிக்கல் என்ன இருக்க போகுது? சிம்பிள், இதுதான் செட் பி. இவ்வளவு தான் விஷயம், சிம்பிளான கேள்வி. இப்போ செட் பி வந்து √2 சக 3√2 ஐயாக இருக்கும். அடுத்து என்ன கதைக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. செட் பியை கண்டுபிடிச்சாச்சு. பிறகு மேலும் OCAB ஒரு இணைகரமாக இருக்கத்தக்கதாக புள்ளி C. ஓகே, இந்த 2 பேரையும் அயற்பக்கங்களாக வச்சு ஒரு இணைகரம் வரைகிறாங்களாம். வரைஞ்ச அப்படி வரும். நான் இந்த OBக்கு சமாந்தரமான ஒரு கோடை A கூடாக வரைகிறேன். அதே மாதிரி இந்த புள்ளியும் நினைச்சுக்கிறேன். அப்போ இதுதான் இந்த சிங்கிற பாயிண்ட். இதுதான் இந்த சிங்கிற பாயிண்ட். இந்த சிங்கிற பாயிண்ட் குறிக்கிற சிக்கல் என்ன கண்டுபிடிக்கடா? வெரி சிம்பிள். அப்படி கண்டுபிடிப்பீங்க. இங்கே பாருங்க, எனக்கு இது இந்த ஒரு இணைகரத்தின் மூளை விட்டத்தால வகை குறிக்கிற சிக்கலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இந்த காவிக நாங்கள் சிக்கல் எண்களின் கூட்டுத்தொகைக்கான வித்தியாசத்துக்கான இந்த கேத்திர கணித ரீதியாக நாங்கள் நிறுவனம். இது வெக்டர்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்க, எனக்கு இப்படி ஒரு வெக்டர் இருக்கு, இப்படி ஒரு வெக்டர் இருக்கு. இது அயற்பக்கங்களாக ஒரு மூளை ஒரு ஒரு இணைகரத்தை நீங்கள் வரைஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த இணைகரத்தின் மூளை விட்டம் வந்து உங்களுக்கு எதை குறிக்கும்? 2 வெக்டர்ஸையும் விளைகள், அதாவது 2 வெக்டர்ஸையும் கூட்டுறது. அதே மாதிரி தான் இங்கே வெக்டர்ஸ் மாதிரியே தான். இங்கே இது OA OB இவங்க 2, அதாவது செட் A செட் பிங்கிற சிக்கல் என்ன கூட்டுற சிக்கல் தான் இந்த நடுவு இருக்கிற மூளை விட்டமாக இருக்கும். இந்த மூளை விட்டம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அப்போ எனக்கு OCயால் குறிக்கப்படுற சிக்கல் செட் C வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால், ஓகே, செட் C சமன் செட் A சகத் செட் B. அவ்வளவுதான். செட் A வந்து என்ன? செட் A வந்து ஞாபகம் இல்லைடா. செட் A 2 plus I. செட் B √2 plus √2 3√2i. அப்போ என்ன வரப்போகுது? 2 சக √2 plus 1 plus 3√2 ஐயாக இருக்கப்படும். இவ்வளவுதான் விஷயம். அடுத்து என்ன கேட்குறாங்க? இவ்வளவுதான் கேள்வி, சிம்பிளான கேள்வி. ஓகே, அடுத்து சீப்பாடுக்குவான். சீப்பாட்டில் கதைக்கிறாங்க. செட் வந்து ஒரு சிக்கல் என்ன, டபிள்யூங்கிற ஒரு சிக்கலின் தந்திருக்கிறாங்க. டபிள்யூங்கிற சிக்கலின் வந்து என்னவா? 2 கீழே 1 plus I
2 கீழே 1 + i 5 செட்டு கீழே 2 + i. ஓகே, பிறகு கதைக்கிறாங்க அவங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் w வந்து -1 தான், ரைட்? ஓகே, இமேஜினரி பார்ட் ஆஃப் w வந்து -1. ஓகே, அடுத்து கதைக்கிறாங்க மாடுலஸ் ஆஃப், அதாவது w - 1 சக i, அதன் மட்டு வந்து 5 சமன் 5. அப்படியாக இருந்தால் செட் சம்மன் இந்த 2 பெருமானங்கள் எடுக்குன்னு காட்டுட்டான். எப்படி செய்யறது? இங்க பா. ஓகே, நான் முதலாவது இந்த தரவுக்கு வாரேன். நான் மேலேயும் கீழையும் இந்த கீழே வந்து சிக்கல் என்ன வச்சிருக்கா, மேலேயும் கீழையும் ரெண்டு உடன்புணரியால பெருக்கினால் 2 × 1 - iக்கு கீழே 1 + i × 1 - i. இங்கேயும் நான் அதே வேலையை செஞ்சுக்கிறேன். அப்போ 5 செட் இன்ட்டு கீழே 2 + i, மேலேயும் கீழையும் போது நான் 2 - i ஆல் பெருக்கிக்கிறேன். அப்போ 2 × 1 - iக்கு கீழே 1 + i × 1 - i, அப்போ 1 + 1 - i². அப்போ 1 - -1 2. அதே மாதிரி இங்கே 5 செட் இன்ட்டு 2 - iக்கு கீழே 2 - i², சாரி 2² - i². அப்போ 2 + 1 5. சிம்பிள், அழகாக சுருக்கப்படுது. இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். அப்போ w உங்களோட சிக்கல் வந்து உங்களுக்கு சமனா இருக்க போகுது 1 - i, ஓகே, 1 - i ப்ளஸ் நான் செட்டுங்கிற சிக்கல் என்ன தான் நான் காண போறேன். அவங்க செட்டுங்கிற சிக்கல் என்ன நான் எடுத்துக்கிறேன் a சக ibன்னு சொல்லி. இதை எடுத்தால் நீங்கள் கட்டாயமாக சொல்லணும் ஏயும் பியும் வந்து மெய்யெண்கள், அதே சமயம் i² வந்து -1 என்க. அப்போ நான் ப்ளஸ் இங்கே 5 - 5 கேன்சல். அப்போ செட்டுக்காக நான் போட போகிறேன் a + ib × 2 - i. அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த w -i -1, அப்போ w இந்த -1 அங்கிட்டு கொண்டு போங்க, இந்த ஐயை அந்த பக்கம் கொண்டு போய் +i. அப்போ இந்த ஒரு இது சம்திங் ஏதோ ஒரு இதுக்குள்ளே இருக்குது. அதை நாங்கள் இப்போ யோசிப்போம். அப்போ நான் இதை நான் உள்ளே பெருக்கிக்கிறேன். பெருக்கின வரப்போகுது 1 - i ப்ளஸ் ஏயால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் 2a - a × i, பியால் பெருக்கினீங்கன்னு ஐபியால் பெருக்கினீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் 2b × i. இதையும் பெருக்கினா ஐயும் பெருக்கப்பட்ட i வர்க்கம் மைனஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் சக. அப்போ சுருக்கினா உங்களுக்கு வரப்போகுது 1 சக 2a சக b. இங்கே நீங்கள் ஒரு ஐயை நீங்கள் பொதுவாக எடுத்தீங்கன்னு சொன்னால் 2b - a - 1 × i. ஓகே, நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இமேஜினரி பார்ட் ஆஃப் w வந்து உங்களுக்கு என்னவாம் -1 தான். அப்படியே தான் உங்களுக்கு வரப்போகுது 2b - a -1 வந்து -1 - 1 கேன்சல். a வந்து 2b ஆக இருக்க போகுது. இது என்ற முதலாவது சமன்பாடு, ரைட்? அதே மாதிரி இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஈஸியாக இங்கே பாருங்கள், எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஐடியா வந்துருச்சு. நான் இவர் அந்த சைட் கொண்டு போகிறேன். அப்போ w -1 சக i வந்து உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் a + ib × 2 - i. ரெண்டு பக்கத்தும் மட்டும் எடுப்போம். ரெண்டு பக்கத்தும் மட்டும் எடுக்கிறேன். மட்டும் எடுத்தால் இதன் மட்டு பெருமானம் எனக்கு 5ன்னு சொல்லி இருக்கிறாங்க. இது சமன். இங்கே பாருங்க, எனக்கு செட் 1 × செட் 2ங்கிற 2 சிக்கல் எண்களின் பெருக்கத்துக்கு மட்டும் எடுத்தா நான் மட்டை தனித்தனியாக எடுக்கலாம். மட்டு செட் 1 மட்டு செட் 2. இங்கே பாருங்க, இங்கேயும் 2 சிக்கல் எண்கள் பெருக்கப்படுது. அப்போ இதுக்கு நான் மட்டும் எடுத்தால் மட்டு a + ib × மட்டு
2 மைனஸ் சுருக்குங்க. சுருக்கினா என்ன வரப்போகுது? 5 சமன். இதுக்காக நான் போடலாம் வர்க்க மூலத்துக்குள்ள a வர்க்கம் சக b வர்க்கம் இன்டு இதுக்காக வர்க்க மூலம் 2 சக வர்க்க மூலம் 1 வர்க்க மூலம் 5. இதையும் சுருக்குனீங்கன்னா வர்க்க மூலம் 5 அப்போ 2 பக்கட்டும் வர்க்கிச்சிங்கன்னு சொன்னால் a வர்க்கம் சக b வர்க்கம் சமன் 5ஆக இருக்கும். 2 சமன்பாடு 2 தெரியாத கணியம். ஏக்காக 2bயை கொண்டு போட்டிங்கன்னு சொன்னால் 2b இந்த வர்க்கம் 4b வர்க்கம் சக b வர்க்கம் சமன் 5. 5b வர்க்கம் சமன் 5. அப்போ b வர்க்கம் சமன் 1. அப்போ b சமன் 1 சக ஒன்றாக இருக்கலாம் அல்லது சய ஒன்றாக இருக்கலாம். b சமன் சக ஒன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் a சமன் 2. b சமன் சய ஒன்றாக இருந்துச்சுன்னு சொன்னால் a சமன் சய 2. அப்படியாக இருந்தால் செட்டுங்கிற சிக்கல் என் செட் சமன் 1 a plus ib. அப்போ 2 சக ஐயாக இருக்கலாம் அல்லது -2 மைனஸ் ஐ. அப்போ மைனஸை பொதுவாக எடுத்தால் 2 + ஐயாக இருக்கலாம். அப்போ பொதுவாக செட் சமன் சக ஓ சய 2 + ஐ. இதனை காட்ட சொல்லியிருக்கலாம். இதான் காட்ட சொல்லியிருக்கலாம். இது ஒரு சிம்பிளான கேள்வி. இதில் வந்து பெரிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் ஃப்ளோரில் செஞ்சுட்டு போனீங்கன்னு சொன்னால் செய்யலாம். ரைட். ஓகே, நாங்கள் வந்து அடுத்த கேள்வி அடுத்து பார்ப்போம்.